கொஞ்சம் உதவி செய்யுங்க. எல்லாம் அன்னாட காட்சிமா, எல்லாம் தண்ணி பூந்து ரொம்ப கஷ்டப்படுது. சாப்பாடுக்கு கஷ்டப்படுதுமா, ஒருவேளை சாப்பாடுக்கு கஷ்டப்படுது. கொஞ்சம் பார்த்து செய்யுங்கம்மா, ஜனங்களுக்கு கொஞ்சம் நல்லது செய்யுங்கம்மா. உங்களால முடிஞ்சது எங்க அம்மா இடத்துல இருந்து நம்ம இடத்துல இருந்து உங்களை நாங்க பாக்குறோம். நீங்க செய்யுங்க. மக்கள் ஆதரவு உங்களுக்கு என்றைக்குமே உண்டு. கண்டிப்பா நாங்க செய்யறோம்மா. ஐடிங் சார் ஆமாம் பேசியிருக்கோம்மா, உங்ககிட்ட ஃபோனில் பேசியிருக்கேன். ஆனந்த் சீனிவாசன் ஆமாம், இந்த ஏரியா நம்ம ஏரியா தான் அம்மா கிட்டையும் பேசியிருக்கீங்க. சுமதி சீனிவாசன் ஊராட்சி மன்ற உறுப்பினர். ஆமாம், அதனால பேசியிருக்கேன். அம்மா கூட எங்களுக்கு வந்தாங்க. நிவாரண நிதி 5000 அம்மா 5000 கொடுத்தாங்கம்மா. ஒரு கார்டுக்கு 5000 கொடுத்தாங்க. நிவாரண நிதி கொடுத்தாங்க. இப்போ 3 நாளா தண்ணி போது மோட்டர் போட்டு இறங்குறாங்க. தண்ணி வத்த மாட்டுதுமா. கொஞ்சம் பார்த்து செய்யுங்கம்மா. அதிமுக. ஆமாம், அதிமுக தான் எல்லாம் அம்மா கிட்ட தான் இருக்காங்க. சரி வாங்கிக்கோ. ஆமாம், ரொம்ப அதிகம் சரி. ஆமாம், மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விழுப்புரம் மாவட்டத்தில் 2வது நாளாக பயணம் மேற்கொண்டு பாதிக்கப்பட்ட மக்களை நேரடியாக சந்தித்து புரட்சித் தாய் சின்னம்மா நிவாரண உதவிகளை வழங்கி வருகிறார். அந்த வகையில் தற்போது அண்ணா நகர் பகுதிக்கு வருகை புரிந்திருக்கிறார் புரட்சித் தாய் சின்னம்மா அவர்கள். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தங்களை சந்திக்க யாரும் வரவில்லை என்றும் இதுவரை தற்போது புரட்சித் தாய் சின்னம்மாதான் அந்த பகுதிக்கு வருகை புரிந்து தங்களுடைய குறைகளை கேட்டறிவதாக அவர்கள் நிகழ்ச்சியுடன் தெரிவிக்கும் காட்சிகளை நேரலையாக நாம் பார்த்து வருகிறோம். மாண்புமிகு அம்மா ஆட்சி காலத்தில் இதனால் பாதிக்கப்பட்ட தங்களுக்கு ரேஷன் அட்டைக்கு 5000 ரூபாய் நிவாரணமாக கொடுக்கப்பட்டதாகவும் தற்போது இதுவரை யாரும் எந்த உதவியும் செய்யவில்லை என்ற தகவலையும் அவர்கள் தெரிவிக்கிறார்கள். கடந்த 3 நாட்களாக உணவு, குடிநீர் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் எதுவும் கிடைக்காமல் மிகவும் அவதிக்குள்ளாகி வருவதாகவும் விளம்பர திமுக அரசு தரப்பில் இதுவரை யாரும் வந்து தங்களை சந்திக்கவில்லை என்ற தகவலையும் அவர்கள் முன்வைக்கிறார்கள். விழுப்புரம் மாவட்டத்திற்கு 2வது நாளாக பயணம் மேற்கொண்டிருக்கும் புரட்சித் தாய் சின்னம்மா அவர்கள் தற்போது விழுப்புரம் அண்ணா நகர் பகுதிக்கு வருகை புரிந்து அப்பகுதியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து வருகிறார். அவர்களுடைய குறைகளை நேரடியாக கேட்டு வருகிறார் புரட்சித் தாய் சின்னம்மா அவர்கள். அப்பகுதி மக்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைக்கிறார்கள். 3 நாட்களாக உணவு, குடிநீர், அத்தியாவசிய பொருட்கள் எதுவும் கிடைக்காமல் மிகுந்த அவதிக்குள்ளாக்கி வருவதாகவும் ஆளும் விளம்பர அரசு தரப்பிலிருந்து இதுவரை யாரும் வந்து தங்களை சந்திக்கவில்லை என்ற குற்றச்சாட்டையும் அவர்கள் முன்வைக்கிறார்கள். தற்போது அண்ணா நகர் பகுதிக்கு வருகை புரிந்திருக்கும் புரட்சித் தாய் சின்னம்மா அவர்கள் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். இத்தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் சல்மான். சல்மான், தற்போது அண்ணா நகர் பகுதிக்கு புரட்சித் தாய் சின்னம்மா அவர்கள் வருகை புரிந்திருக்கிறார். அந்த பகுதியில் என்ன பாதிப்பு நிலவரம், அந்த பகுதி மக்கள் என்ன கோரிக்கையை முன்வைக்கிறாங்க புரட்சித் தாய் சின்னம்மாவிடம்? பெருவெள்ளத்தால் பெரும் துயரத்திற்கு ஆளாகி இருக்கக்கூடிய விழுப்புரம் மாவட்ட மக்களை பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு நேரடியாக சென்று அந்த மக்களுக்கான பேருதவிகளை அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தாய் சின்னம்மா அவர்கள் வழங்கி வந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம்.
நேற்று திண்டிவனம் தாலுகாவிற்கு உட்பட்ட பல்வேறு கிராம பகுதிகளிலும் அதே போன்று பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கும் நேரடியாக சென்ற அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் சின்னம்மா அவர்கள் அந்த பகுதிகளில் நேரடியாக பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு சென்று வீதி வீதியாக சென்று அந்த பகுதி மக்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்கியதோடு அவர்களுடைய குறைகளையும் கேட்டறிந்தார். அதே போன்று மரக்காணம் பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளுக்கும் மாலை முழுவதுமாக சென்று அந்த பகுதியில் உள்ள மீனவ சமுதாய மக்கள் மற்றும் அந்த பகுதியில் குடியிருக்கக்கூடிய அனைத்து விவசாய பகுதி மக்களையும் சந்தித்து அவர்களுடைய குறைகளை கேட்டறிந்தார். இன்று காலை திண்டிவனம் தாலுகாவிற்கு உட்பட்ட பகுதிகளை தொடர்ந்து மயிலம் ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு நேரடியாக சென்று நிவாரண உதவிகளை வழங்கி வந்த அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் சின்னம்மா அவர்கள் தற்போது விழுப்புரம் நகர பகுதியாக இருக்கக்கூடிய அண்ணா நகர் பகுதியில் அந்த பகுதி மக்கள் மிகப்பெரிய ஒரு பாதிப்புக்குள்ளாகி இருக்கக்கூடிய நிலையில் அந்த பகுதியில் நீர்நிலைகளை முறையாக கால்வாய்களை தூர்வாராத நிலையில் முழுவதுமாக மழைநீர் பெருக்கெடுத்து அண்ணா நகர் பகுதிகள் முழுவதிலுமாக இருக்கக்கூடிய குடியிருப்புகளை முழுவதுமாக மூழ்கடித்து அந்த பகுதி மக்கள் அந்த பொருட்களை எல்லாம் இழந்து தவித்து வரக்கூடிய நிலையில் அண்ணா நகர் பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களுக்கு அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் சின்னம்மா அவர்கள் நேரடியாக அவர்களை சந்தித்து அவர்களுக்கான நிவாரண பொருட்களை வழங்கி வரக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். முன்னதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் சின்னம்மா அவர்கள் அண்ணா நகர் பகுதிக்கு வருகை சென்றபோது அந்த பகுதியில் கூடியிருந்த பெண்கள் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் சின்னம்மா அவர்களிடம் நேரடியாக பேசிய பொழுது இது போன்ற மாநகர பகுதியாக இருக்கக்கூடிய அண்ணா நகர் பகுதி முழுவதிலுமாக வெள்ள நீர் சூழ்ந்து மிகவும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளோம். எங்களது குடிசைகள் மற்றும் வீடுகளை எல்லாம் இழந்து தவிக்கிறோம். ஆனால் திமுக தரப்பில் யாரும் இதுவரைக்குமாக நாங்கள் வாக்களித்த எந்த நபர்களும் எங்களுக்கு எந்த ஆதரவும் தெரிவிக்கவில்லை, ஆறுதலும் தெரிவிக்கவில்லை. ஆனால் இது போன்ற பேரிடர் காலங்களில் அம்மா ஆட்சியின் போல்வே உடனுக்குடன் அந்த பகுதி மக்களுக்கான துன்பத்திலிருந்து அவர்கள் விடுவிக்க வேண்டும் என்பதற்காக ரேஷன் கடைகள் மூலமாக அவர்களுக்கு தேவையான அரிசி உணவுப் பொருட்களை வழங்கினார்கள். அதே போன்று 5000 ரூபாய் நிதி உதவிகளை நிவாரண தொகைகளை வழங்கினார்கள். ஆனால் இந்த அரசு வீணாக சென்று ஒவ்வொரு பகுதிகளுக்கும் சென்று அமைச்சர்களும் முதலமைச்சர்களும் ஆய்வு என பேசி மக்களை மேலும் துன்புறுத்தலுக்கு தான் ஆளாக்குகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் வேதனையில் இருக்கும்போது எந்த பாதிப்பும் இல்லை என கூறி செய்தியாளர்களை சந்தித்து பேசும்போது இன்னும் அவர்களுக்கு மன வேதனையை உருவாக்கக்கூடிய ஒரு நிலைக்கு ஆளாகக்கூடிய ஒரு நிலையில் கால்நடைகளை இழந்து, வீடுகளை இழந்து, உடைமைகளை இழந்து, படிப்பு சான்றிதழ்களை இழந்து, வீடுகளில் சேர்த்து வைத்திருந்த அத்தனை ஆவணங்களையும் இழந்து தவிக்கக்கூடிய அந்த பகுதி மக்களை அவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் திமுக ஆட்சியினர் தவறான தகவல்களை பொதுமக்கள் மத்தியில் பரப்பிடக்கூடிய ஒரு நிலைதான் உள்ளதாக அந்த பகுதி மக்கள் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் சின்னம்மா அவர்களிடம் கண்ணீர் மல்க அவர் திமுக அரசின் அவலத்தை எடுத்துரைத்தார்கள். தொடர்ந்து அவர்களிடம் புரட்சித் சின்னம்மா அவர்களிடம் பேசிய அந்த பெண்கள், அந்த பகுதி மக்கள் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் சின்னம்மா தலைமையில் 2026ஆம் ஆண்டு அம்மாவின் ஆட்சியை உருவாக்க வேண்டும். அம்மாவின் ஆட்சியால் தான் நாங்கள் இதுபோன்ற விழுப்புரம் நகர் பகுதி மக்கள் எல்லாம் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியோடும் இருந்தோம். இதுபோன்று எத்தனையோ மழைகள் பெய்த நிலையிலும் இதுபோன்ற பிரதான பகுதியான நகர்பகுதி அண்ணா நகர் பகுதிகளில் இதுபோன்று வெள்ளம் வந்ததில்லை. ஆனால் முதல் முறையாக திமுக அரசின் அலட்சியத்தால் கால்வாய்கள் முறையாக தூர்வாரப்படாததன் விளைவாக தான் எங்கள் பகுதிக்கெல்லாம் இதுபோன்று வெள்ள நீர் ஏற்பட்டு வீடுகளுக்குள்ள பொருட்கள் எல்லாம் அடித்து செல்லப்பட்டதாக அவர்கள் வேதனையை வெளிப்படுத்தக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிந்தது. 3 நாட்களாக 4 நாட்களாக மின்சாரமின்றி தவித்து வருகிறோம். குடிநீர் கிடையாது. கழிவுநீரோடு சேர்ந்து மழைநீரும் வீட்டுகளுக்குள் வந்து தற்போது வரை அந்த மழைநீரை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகளை எடுக்கவில்லை. நகர பகுதியிலே இது போன்ற ஒரு அவலத்தை அரங்கேற்றி இருக்கிறது இந்த திமுக அரசு என அவர்களுடைய கொதிப்பை கண்ணீர் மல்க வெளிப்படுத்தி வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிந்தது. தொடர்ச்சியாக இந்த அண்ணா நகர் பகுதியில் உள்ள பொதுமக்கள் அஇஅதிமுக பொதுச் செயலர் புரட்சித் சின்னம்மா அவர்கள் தான் முதல் முறையாக எங்கள் பகுதிக்கு வந்திருக்கிறார். எங்கள் பகுதியில் பாதிக்கப்பட்ட பகுதியில் வீடு வீடாக சென்று பார்வையிட்டு இருக்கிறார். எங்கள் குறைகளை தாயுள்ளத்தோடு கனிவோடு கேட்டு அறிந்திருக்கிறார். எங்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் அம்மாவின் ஆட்சியில், சின்னம்மா அவர்களுடைய ஆட்சியில் தான் எங்களுக்கு நிறைவேறும் என அவர்கள் தெரிவிக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் அந்த பகுதியில் பார்க்க முடிகிறது. அதே போன்று அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அரசங்குளம் பகுதியைச் சேர்ந்த ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய அரசங்குளம் பகுதியைச் சேர்ந்த நரிக்குறவ சமுதாய மக்கள் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் சின்னம்மா அவர்களை பார்த்து தங்களுடைய குறைகளை தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக
5 கிலோமீட்டர் தூரத்திற்கு நடந்து வந்து அஇஅதிமுக பொதுச் செயலர் புரட்சித் சின்னம்மா அவர்களை சந்தித்து அவர்களுடைய குறைகளை எடுத்துரைத்து சொன்னார்கள். அப்போது அம்மாவின் ஆட்சியில் தான் நாங்கள் நிம்மதியாக இருந்தோம். இப்போதைய திமுக ஆட்சியால் நாங்கள் தினசரி அவதிப்பட்டு கொண்டிருக்கிறோம். எங்களால் எந்த தொழிலும் செய்ய முடியாமல் இழந்து தவிக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது பெய்த கனமழையால் நாங்கள் அனைத்தையும் இழந்து பச்சி பட்டினியோடு வசிக்கிறோம் என தெரிவித்தார்கள். அம்மா உங்களுடைய ஆட்சியை உருவாக்குங்கள், 2026 உங்களுடைய ஆட்சியை உருவாக்குங்கள் என அவர்கள் கூறக்கூடிய கருத்துக்களை நம்மால் பார்க்க முடியும். சல்மான், அங்க இருக்கக்கூடிய கள நிலவரத்தை சொன்னீங்க. காட்சிகளை பார்க்கும்போது கூட புரிந்து கொள்ள முடிகிறது. மழை நீரில் தான் இன்னும் நின்று கொண்டிருக்கிறார்கள் மக்கள். இந்த பிரதான சாலையிலேயே இவ்வளவு நீர் இருக்கிறத பார்க்க முடிகிறது. பின்னணியில பார்க்கும்போது தெர்மாக்கோல் உதவியுடன் நீந்தி வருவது கூட பார்க்க முடிகிறது. அவ்வளவு தண்ணீர் தேங்கி இருக்கிறது. மழை வெள்ளம் தொடர்ந்து 3 நாட்கள் பெய்ததுல யாருமே வந்து பார்க்கலைங்கிற குற்றச்சாட்டை தான் எல்லா பகுதியிலையும் மக்கள் முன்வைக்கிறார்கள். நிறைய இடங்கள்ல போராட்டங்கள்ல ஈடுபடுறதையும் பார்க்க முடிகிறது. அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னவாக இருக்கிறது? ஆளும் விளம்பர அரசு தரப்புல என்ன செய்திருக்கிறாங்க, இதுவரைக்கும் என்ன கோரிக்கைகளை அப்பகுதி மக்கள் முன்வைக்கிறாங்க, ஏன் போராட்டங்கள்ல ஈடுபட்டிருக்கிறாங்க, போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறவங்களை என்ன கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார்கள்? இந்த போன்ற பேரிடர் காலங்களில் போட்டோ ஷூட் நடத்தக்கூடிய இந்த விளம்பர திமுக அரசு செயல்பாடு இன்றி மக்களை தவிக்க விட்டிருக்கிறது என்பதற்கு சாட்சிதான் இந்த பகுதி. அண்ணா நகர் பகுதி என்பது மாநகரின் பிரதான பகுதியாக இருக்கக்கூடிய அந்த பகுதி முழுவதிலும் தற்போது 3 நாட்களாயும் அந்த மழைநீர் வடியாத நிலையில் குடியிருப்புகள் புகுந்திருக்கிறது. தெருக்கள் எல்லாம் வெள்ளம் போல பெருக்கெடுத்து ஓடக்கூடிய நிலையில் அந்த பகுதிக்கு நேரடியாகவே அது போன்ற மழை நீரில் வாகனங்கள் செல்ல முடியாத பகுதிகளுக்கு கூட பரவாயில்லை. அவர்களுடைய மக்களுடைய வேதனை எனக்கு தெரிய வேண்டும், அவர்களுடைய நிலைமை எனக்கு புரிய வேண்டும், அவர்களுடைய களம் எந்த நிலையில் இருக்கிறது, அவர்களுடைய குடியிருப்புகள் எப்படி அவர்கள் துன்புறுத்தப்பட்டு வருகிறார்கள் என்பதை நேரடியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இது போன்ற மழை வெள்ளம் பாதிக்கப்பட்ட பகுதியில் மழைநீர் சூழ்ந்திருக்கக்கூடிய பகுதியில் கூட புரட்சித் சின்னம்மா அவர்கள் நேரடியாக வந்து அவர்களுக்கு நலத்திட்ட உதவி நிவாரண உதவிகளை வழங்கி வருகிறார்கள்.